செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ராமேஸ்வரம் மீனவர்களால் நாள் ஒன்றிற்கு 10 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கி கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனவர்களின் கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? இவர்களோடு மீன்வளத்துறையை சார்ந்த அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறார்களா? என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மீன்வளத்துறைக்கு? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி தலைமுறையிடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டை முன்வைத்து 4 விசைப்படகையும் அதிலிருந்து 30 மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்பு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட அறிவிக்கப்பட்டு இன்று 3ஆம் நாளாக மீனவர்கள் தங்களுடைய படையெல்லாம் கடற்கரையை நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த மீன்பிடி அந்த போராட்டத்தினால ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அரசுக்கு 10 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமல்லாது நாள் ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் மீன்பிடி தொழில் மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் படங்களை விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.